ஹாய் காய்ஸ், ஐம் நிவிதா. இந்த வீடியோவில் வந்துட்டு சிஎஸ்ஆர் நெட் எக்ஸாமில் கேட்ட ஒரு கொஷின் தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? For the integral equation y of x is equal to 1 plus x cube plus integral over 0 to x k of x comma t dt with the kernel k of x comma t ஓட வேல்யூ 2 power x minus t ன்னு கொடுத்துட்டாங்க. ஓகேவா? இல்லை ஐட்ரேட்டட் கர்னல் அப்படின்னா இந்த மாதிரி k3 அந்த மாதிரிலாம் வருது. k3 of x comma t தான் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. k of x comma t ஓட வேல்யூ கொடுத்துருக்காங்க. k3 of x comma t தான் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம k2 of x comma t கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் நம்மளால k3 of x comma t கண்டுபிடிக்க முடியும். ஸோ k2 of x comma t கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஈக்குவல் டு இன்டெக்ரல் ஓவர் t to x. இது அப்படியே மாறும். x comma t இருந்துச்சுன்னா இன்டெக்ரல் ஓவர் t to x அப்படின்னு மாறும். அதுக்கப்புறமேட்டு நம்ம என்ன பண்ணணும்னா ஒரு z அப்படிங்கிறத உள்ளே சேர்க்கணும். ஓகேவா? அப்போ x comma z z comma t ன்னு வரும். x comma z z comma t ன்னு வரும். ஸோ இப்போ k2 of x comma t ன்னு இருக்குன்னா வெறும் k of x comma z இன்ட்டு k1 of z comma t ன்னு வரும். புரியுதா? k2ன்னு இருந்துச்சுன்னா k1 நம்ம எழுதணும். அதுக்கப்புறம் எக்ஸுக்கும் டீக்கும் இடையில நம்ம z அப்படின்றத ஒரு விஷயத்த சேர்க்கணும். அப்போ x comma z அப்போ z comma t dzன்னு நமக்கு வந்திருக்கும். சரிங்களா? இதுதான் வந்து k2 of x comma t யோட ஃபார்முலா. உங்களுக்கு புரியுதா இல்லையான்னு எனக்கு தெரியல. பட் நம்ம அடுத்தது பார்த்தீங்கன்னா k3 of x comma t ன்னு வரும்போது இன்டெக்ரல் ஓவர் t to xன்னு வரும். ஓகேவா? k2 எடுத்துப்போம். k2ன்னு எடுத்துட்டு இங்கே z கூட சேர்க்கும் போது k of x comma z into k2 of z comma t dzன்னு வரும். ஓகேவா? சரி, இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம், நம்ம வந்துட்டு k of x comma tக்கு x 2 power x minus t ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ k of x comma zக்கு 2 power x minus zன்னு வரும். ஓகேவா? சரி, அதுக்கப்புறம் இப்போ கேக்கு என்ன வேல்யூ வருதோ அதே தான் k1க்கான வேல்யூவும். அது ஃபார்முலா k of x comma t என்னவோ அதுதான் k1 of x comma t. அதனால இதுக்கு பதிலாக இப்போ k of x comma t ன்னு இருக்கும்போது 2 power x minus t ன்னு எழுதுறோம்ல. அப்போ k1 of x comma t ன்னு இருக்கும்போது 2 power z minus t dtன்ற மாதிரி வரும். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் இந்த பேஸ் வந்து 2 காமனாக இருக்கனால பவர்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா மைனஸ் z ப்ளஸ் z கேன்சல் ஆயிடுச்சுன்னா 2 power x minus t ன்னு வரும். இன்டெக்ரல் ஓவர் t to x dzன்னு வந்திருக்கும். ஓகேவா? இந்த இன்டெக்ரலும் டியும் கேன்சல் ஆயிடுச்சுன்னா இசட்டுக்கு மட்டும் எக்ஸ் டீன்னு வரும். அப்பர் லிமிட் மைனஸ் லோவர் லிமிட்னு பண்ணும்போது 2 power x minus t இன்ட்டு x minus t அப்படின்ற மாதிரி இருக்கும். இப்போ நெக்ஸ்ட் நம்ம k3 of x comma t கண்டுபிடிக்க போகிறோம். அதுக்கு நான் சொன்ன மாதிரி தான் இன்டெக்ரல் ஓவர் t to x k of x comma z இன்ட்டு k2 of z comma t dtன்னு வரும். ஸோ k of x comma zனா இப்போ x comma tனா 2 power x minus t. k of x comma zனா 2 power x minus zன்னு வரும். இப்போ k2 of x comma tனா இப்போ இந்த இடத்துல k2 of x comma tக்கு நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்னா 2 power x minus t அதுக்கப்புறம் இன்ட்டு x minus tன்னு இருக்கு. அப்போ k2 of z comma tனா 2 power z minus t இன்ட்டு z minus tன்னு வரும். புரியுதா? லைக் k2 of x comma tன்னு இருக்கும்போது இந்த இடத்துல k2 of x comma tனா 2 power x minus t இன்ட்டு x minus tன்னு இருக்கு. இங்கே k2 of z comma tன்னு இருக்கும்போது 2 power z minus t இன்ட்டு z minus t dzன்னு வந்திருக்கும். அதுக்கப்புறம் பவர்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா ப்ளஸ் z மைனஸ் z கேன்சல் ஆயிடுச்சுன்னா 2 power x minus t இன்டெக்ரல் ஓவர் t to x z minus t dzன்னு வந்திருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு நம்ம நார்மலாக இன்டெகிரேட் பண்ணுற மாதிரி தான். வித் ரெஸ்பெக்ட் டு z இருக்கனால z வந்து z²/2ன்னு வந்துடும். மைனஸ் dzன்னு இருக்கும்போது இது ztன்னு வரும். அப்பர் லிமிட் வந்துட்டு x, லோவர் லிமிட் வந்துட்டு t. ஸோ அப்பர் லிமிட் மைனஸ் லோவர் லிமிட் அப்படின்னு பண்ணும்போது இசட்ல சப்ஸ்டியூட் பண்ணும்போது 2 power x minus t இன்ட்டு x²/2 மைனஸ் இசட்டோட வேல்யூவில் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா xt மைனஸ் t²/2 ப்ளஸ் டீயை சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா இசட்டுக்கு பதிலாக உங்களுக்கு மைனஸ் ப்ளஸ் t²ன்னு வந்திருக்கும். ஓகேவா? இப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு என்ன ஆகும், x²/2 இந்த இடத்துல நம்ம வந்துட்டு என்ன பண்ணிக்கலாம், எல்சிஎம் எடுத்துக்கலாம். இப்போ மைனஸ் 2xt/2 இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா ப்ளஸ் t²/2ன்னு வரும். ஸோ 2 எல்லாத்தையும் காமனாக வெளியில் எடுத்துக்கலாம். லைக் பண்ணிட்டீங்கன்னா x² மைனஸ் 2xt ப்ளஸ் t²ன்னு இருக்குது. a மைனஸ் b த ஹோல் ஸ்கொயர் ஃபார்மேட்டில் இருக்கும். x மைனஸ் t த ஹோல் ஸ்கொயர். இந்த 2 வந்து மேலே போயிடுச்சுன்னா 2 power -1ன்னு வரும். ஓகேவா? இப்போ இந்த இடத்துல வந்துட்டு உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா லைக் 2 இது ஆக்சுவலி 2 power x minus t -1ன்னு வரும். ஸோ ஆப்ஷன் சி தான் 2 power x minus t -1 இன்ட்டு x minus t த ஹோல் ஸ்கொயர் அப்படின்றது உங்களுக்கு ஆன்சராக இருக்கும். நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியதெல்லாம் இந்த ஃபார்முலா மட்டும்தான்.
ஓகேவா? ஸோ அதுவும் மாற்றி வரும், அதுக்கப்புறமேட்டு கூட ஒரு இசட் வரும், அவ்வளோதான். ஓகே, நம்ம ஜஸ்ட்டு இன்டகிரேட் பண்ணுறது அந்த மாதிரி எடுத்துகிட்டு வர்றது அவ்வளோதான். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் டு மை சேனல். தேங்க்யூ.